பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மறுபடியும் அருமையான 2024 வருஷம் நவம்பர் மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வரும்படியாக தேவனை இந்த நல்ல நாளிலும் கூட நன்றி கலந்த இதயத்தோடு கனப்படுத்த மகிமைப்படுத்த அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம பிதாவே என்று கூப்பிடத்தக்கதா கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கனிமணி போல பாதுகாத்தவர், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த உண்மையுள்ள தேவனை நன்மை செய்கிறவரை நன்றி கலந்த இதயத்தோடு நாம் ஸ்தோத்தரித்து கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரே மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமானவரே மை துதிக்கிறோம். உன்னதமானவரே மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே மை துதிக்கிறோம். பரிகாரியே மை துதிக்கிறோம். சுத்தரே மை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட உடைய சமூகத்திலே வந்து கனப்படுத்த மகிமைப்படுத்த நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் இரக்கங்கள் தயவுக்காய் நன்றி செலுத்தி இந்த நல்ல நேரத்திலும் உடைய சமூகத்திலே எங்களை ஒரு கூட ஆண்டவரே உடைய வார்த்தை என்னும் அப்பத்தை புசிக்கத்தக்க உடைய வார்த்தையிலே நாங்கள் ஆண்டவரை கலிகூறத்தக்க உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்திலும் நன்மையிலும் கிருபையிலும் மட்டும் நீர் வழிநடத்த நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உடைய இரக்கத்திலும் தயவிலும் தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்த போறக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நேரத்திலும் ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்க, உண்மையான உத்தமான இதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க எங்களை உடைய ரத்தத்திலே கழுவி அவரே நீர் எங்களை சுத்திகரித்த தேவன் என்று நாங்கள் ஒரு நிமிஷம் அறிக்கை எடுக்கிறோம். தொடர்ந்து உடைய இரக்கம் உடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு கிடைக்கட்டும். நேரத்திலும் பாடும் பாடலிலும் வாசத்தை தியானிக்கிற வார்த்தை கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்கிற பாடலை பாடி கர்த்தரை கனப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே போரில் முடங்கிடுவே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும்.
ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று வேத புத்தகத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 24 அதிகாரம் லூக்கா 24 13 31 வரை வாசிப்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்ட ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு
புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டுவதில்லையோ என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, அருமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்ட தேவனே, இந்த பூமியிலே ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே எந்த நோக்கத்திற்காக மனுஷனை உண்டாக்கினார். ஆனாலும் மனுஷன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் எப்படியா இந்த பூமியானது நடக்கும், இந்த பூமியில என்னென்ன காரியங்கள் நிகழும் என்று நீ சகலவற்றையும் அறிந்த தேவனாயிருக்கிறீரப்பா. நீர் உம்முடைய வார்த்தையில ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறீரப்பா. இதோ இந்த நாளிலும் வாசித்து தியானிக்க போகிற அந்த வார்த்தையின் மூலமா எங்களுடைய ஜீவியத்துல இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது, அதற்கும் எங்களுடைய ஜீவியத்திற்கும் என்ன என்று நாங்கள் இந்த நாளிலே அதை குறித்து தியானித்து எங்களை ஆண்டவரே அந்த காரியங்களுக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே, நீர் எதற்காய் எங்களை முன்குறித்தீரோ, எதற்காய் எங்களை இடத்திலே நீர் வந்திருக்கிறீரோ, அந்த வந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து நீர் வந்தது செய்து முடித்தது போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதை செய்ய எங்களுக்கு இந்த நேரத்திலே வார்த்தையின் மூலமாய் பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசும் கேட்கிற ஒருடைய செவிகளையும் இருதயத்தையும் ஆண்டவரே நீர் தாமே திறந்து இந்த நேரத்திலே அவர்களுக்கு எப்படி கண்கள் திறக்கப்படும், அதே போல எங்களுடைய கண்களை நாங்கள் ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, அது திறக்கப்பட்டதா, இன்னும் அவர்களை போல நாங்கள் இருக்கிறோமா என்று வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ள கிருபையை உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நாள் தேவனுடைய கிருபையினால மீண்டுமாய் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம் இந்த காரியத்தை நாம் அநேக நேரங்களிலே வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் இதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே ஒரு 3 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து குறித்து இந்த நாளிலே அவர் யார் என்றும் அவர் என்ன என்று அறிந்திருந்த சீஷர்கள் இந்த பூமியிலே அவருக்காய் சாட்சியாய் நின்றார்கள். அவர்கள் என்ன எப்படியாய் அவரோடு கூட நடந்தார்கள், எப்படி அவருக்காக இந்த பூமியிலே சாட்சியா இருந்தார்கள் என்று நாம் வாசித்திருந்திருக்கிறோம். நாம் அதை வேதத்திலே காண்கிறோம். ஆனால் இங்கே 2 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், அங்கே 2 பேர், அங்கே 2 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அங்கே இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக் கொள்கிறார்களாமா? அவர்கள் பாருங்க, அவர் யார் என்று இயேசு கிறிஸ்து அவரோடு கூட வரும் பொழுது அவர் யார் என்று அறியாதபடி அவருடைய கண்கள்
அப்ப அவங்க 2 பேரும் என்ன குருடரா? 2 பேர் நடந்து போறாங்க. 2 பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியம் எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு தேவ ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஜனங்கள் அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாமா? மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறதாமா. அப்போ ஆண்டவர் அவருடைய முகத்தை பார்த்து நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழியிலே நடந்து ஒருவருக்கொருவர் என்ன காரியத்தை நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். என்ன காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறப்ப அதுல கிலேயப்பா என்பவர், அதான் அந்த 2 பேர்ல ஒருவருடைய பேர் என்னது? கிலேயப்பா. இந்த கிலேயப்பாவை வேதத்துல நம்ம அநேக இடங்கள்ல வாசித்திருக்கிறோம். சரி, இந்த கிலேயப்பா என்ன சொல்றாருன்னா, எருசலேமிலே நடந்ததை நீ அறியாதபடி நீர் என்ன அந்நியராய் இருக்கிறீரோ என்று அவரிடத்திலே கேட்டா, அவர் கேட்கிறார் எதை என்று கேட்கும் பொழுது, நசரேனாகிய இயேசுவை குறித்து ஜனங்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவர் என்னவா இருந்தாராமா? செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று எசேக்கியேல் 2:5 சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து இவர்கள் பேசுறாங்க. ஆனா இவர்கள் எதை குறித்து பேசுறாங்க என்று அறியாதபடி அவரிடத்துல பேசிக்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரணத்துக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இன்று இது நடந்து 3 நாள் ஆகிறது என்று சொல்றார். அவங்களுக்கு என்ன இல்லை, இன்னுமே என்ன கிடையாது? நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு என்ன கிடையாதுங்க? பாருங்க, கூடயே இவர்கள் எல்லா காரியங்களை பார்த்து எல்லாவற்றையும் கண்ட அவர்களுக்கு என்ன கிடையாது? கூட இருந்தவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன வாசிக்கிற வேதத்துல, மற்றவர்கள் சொல்லியோ அல்லது மற்றவர்கள் கேட்பதை நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம், அதை புரிந்து கொள்கிறோம். ஆனா இவர்கள் யாரு? கூடையே இருந்து எல்லாவற்றையும் கண்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்ய முடியல அவங்களுக்கு? அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன நோக்கத்திற்கு வந்தார், என்ன ஏது என்று அவரை புரிந்து கொள்ள முடியல. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, 25ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் ஆங்கிலத்துல நீங்க வாசித்தீங்கன்னா யூ ஆர் ஃபூல் அப்படிங்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஃபூல், முட்டாள்களை மாதிரி இருக்கிறீங்க. இன்னுமே என்னவா இருக்கிறீங்க? எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டும் நீங்க என்னவா இருக்கிறீங்க? இப்ப நம்ம இடத்துல நாமே இந்த இடத்துல நம்ம யோசிப்போம். என்னுடைய ஊழியம் 40 ஆண்டுகள் ஆச்சு. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் 20 ஆண்டுகளுக்கு மேலா இருக்கிறீங்க. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? வேதத்தோடு அது தேவன் என்னென்ன சொன்னார் அதை நம்ம செய்கிறவர்களா இருக்கிறோமா? இன்னுமே அந்த புத்தி இல்லாதவர்களை போல இன்னுமே நம்ம பழைய மனுஷனை நமக்குள்ள ஜீவித்து கொண்டிருக்கிறதா என்று என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆராய வேண்டும். நம்ம ஒவ்வொரு மாதமும் ராபோஜனம் எடுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து வார்த்தைகளை வாசித்து நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். ஆனாலும் இன்னும் எப்படி இருக்கிறோம் என்று நம்ம இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் மூலமாய் உங்களை நீங்களே பார்த்து, இங்கே சொல்லப்பட்ட முதலாவது காரியம் என்னது? புத்தி இல்லாதவர்கள். முதலாவது காரியம் என்னது? புத்தி இல்லாதவர். இரண்டாவது பாருங்க,
அவர் என்ன செய்கிறாராமா? 27ஆம் வசனத்துல, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் வேத வாக்கியங்களை தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவர்களுக்கு விவரித்து, அவர் தன்னை பற்றி மோசேயும் இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள், அதை குறித்து யார் 1-2 பேராவது சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை நாள் என்ன புரிஞ்சிருக்கிறீங்கன்னு பார்ப்போம். யாராவது ஒரு 2 தீர்க்கதரிசிகள் பேரை சொல்லுங்க. ஏசாயா, வேற இன்னும் 2 பேர் சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் பேரை சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் பெயர். இதுதான் பைபிள் படிக்கிற எவ்வளவு டேலண்டா இருக்கிறீங்க பாருங்க. அப்ப இன்னுமே நம்ம என்னவா இருக்கிறோம்? வாயை திறக்க கூடாது. நம்ம என்னவா இருக்கக்கூடாது? வாயை திறந்தா என்ன ஆயிடுவோம்? ஏன்னா இது லைவ்ல போயிட்டு இருக்கு, நிறைய பேர் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோங்கிறது எல்லாரும் கவனிக்கிறாங்க. நம்ம சபை எப்படி வளர்ந்திருக்கிறது, இதை போலத்தான் நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு முழு உலகமும் இதே நிலையில தான் நடந்து கொண்டிருக்கு. அதனாலதான் இயேசு சொன்னார், இந்த பூமியில வரும் பொழுது என்ன ஆவேன்? விசுவாசத்தை இருக்கு. வேத வசனங்களை நீங்க உச்சரிக்க முடியலை, வேத வசனங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் யூ ஆர் த ஃபூல். நம்ம என்னவா இருக்கிறோம்? இன்னும் முட்டாளுங்கிற அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம். அதை விட்டு என்ன ஆகல, நம்ம வெளியே வரல. இப்ப வேதத்தை நம்ம சரியாய் உச்சரிக்க வேண்டும், பேச வேண்டும், கவனிக்க வேண்டும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலையில் இருக்கிறத விட்டுட்டு, இன்னைக்கு எனக்கு என்ன வேணும், காலையில் எந்திரிச்சோன்னு இன்னைக்கு நல்லா இருக்கணும் இந்த நாள் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வேண்டும். பாருங்க, நீங்க வாசிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க வாசிங்க. எரேமியாவும் வாசிக்கலாம், ஏசாயாவும் வாசிக்கலாம். 5:21 ரெண்டுலயும் ஒரே மாதிரி வரும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ரெண்டையும் வாசிங்க. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள் என்று சுமார் 700 வருஷங்களுக்கு முன்பாய் அன்றைக்கு எப்படி யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இருந்தாரோ அதே நிலைதான் இன்றைக்கு என்ன இருக்குது. இதுதான் என்னது? ஆவிக்குரிய நினைவிழப்பு. தீர்க்கதரிசிகளை நம்ம மனசுல வைத்துக் கொள்ள முடியவில்லை, நிகழ்ச்சிகளை மனசுல வைத்துக் கொள்ள முடியவில்லை, காரியங்களை உணர்ந்து கொள்ளாமல் இன்னும் புத்தி ஈனமாய் இருக்கிற பொழுது எப்படி தேவன் நமக்கு சரியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? தேவனிடத்திலிருந்து வருகிற உண்மையான ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வரும்? வாசிங்க அந்த வசனத்தை. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும். அதற்கு முன்னாடி பின்னாடி 2 வசனத்தை வாசிங்க. தீமையை நன்மை என்றும். அதற்கு முன்னாடி இருந்து வாசிக்கலாம், 16ல இருந்து வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தமாய் விளங்குவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும் கொளுத்தவர்களுடையதாய் இருந்து பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார். இது யாரை குறிச்சு சொல்றதுன்னு நம்ம இன்னொரு நாளைக்கு தியானிக்கலாம். ஆனா இதற்கு அடுத்தது இன்னும் 1-2 வசனங்களை நீங்க வாசிக்கிறப்ப ஒரு முக்கியமான காரியம் இருக்கு, வாசிக்கலாம். மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும். பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது இன்னொரு வாசிங்க. நாம் பார்க்கும்படி, நாம் எல்லோரும் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை. அவர் சீக்கிரம் வரட்டுன்னு அவரை மட்டும் நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். அடவரே வாங்க, இங்க எங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்தியாவில பிரச்சனை, உலகம் பூரா பிரச்சனை, எங்க பார்த்தாலும் போராட்டமா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஜெபிக்க முடியல, எங்க பார்த்தாலும் ஆலயம் கட்ட முடியல, அல்லது நாங்க விடுதலையோடு ஜெபிக்க முடியல, சீக்கிரம் வாங்க, தீவிரித்து வாங்கன்னு சொல்லி சொல்றோம். ஆனால் தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. ஏன் அங்க ஐயோன்னு சொல்றாரு? ஆமா,
கவனமா வாசிங்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க. தீமையை பாருங்க, எதையை? தீமையை நன்மை என்றும். நன்மை. இன்னைக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் ஈவில் திங்ஸ், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடாது, எதையெல்லாம் பேசக்கூடாது, எப்படி நடக்கக்கூடாது, எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டதோ எல்லாம் நன்மை. இதெல்லாம் நன்மையும் நன்மை என்றும் நன்மையை தீமை. பாருங்க, நன்மை ஆண்டவர் சொன்னார், இல்ல அது தவறு, அது தீமை, அதை செய்யாதே, நீ இப்படி நட, இப்படி பேசு, இப்படி இரு, இப்படி இருந்தால் அதை என்னவாமா? தீமை என்று சொல்ற. நீங்க எந்த சைடு இருக்கிறீங்க? வெறுமனும் மாசம் மாசம் ராபோஜன் எடுக்கிறது மட்டும் காரியம் அல்ல. வளர்ச்சி அடையாத ஒரு புத்தியனனை போல, எழுந்து நிற்க முடியாத ஒரு முடவனை போல, பேச முடியாத ஒரு ஊமையனை போல, கண் திறக்கப்படாத குருடனை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? இதை நம்ம பார்க்க வேண்டும். இது யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல, இது யாருக்கோ அல்ல. இல்ல அதெல்லாம் அந்த காலத்துல ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா அப்ப நம்ம சம்பந்தம் இல்லாதவர்களாகி விடுவோம். நம்ம யாராகி விடுவோம்? தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அந்நியராகி விடுவோம். வாசிப்போம், தொடர்ந்து வாசிக்கலாம். இருளை வெளிச்சமும், பாருங்க, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து. பாருங்க, ஜனங்கள் இருளுக்குள்ள போறதுதான் வெளிச்சம். அதுதான் நல்ல சந்தோஷம், அதுல எனக்கு மகிழ்ச்சி இருக்கு. இந்த இருளான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எதோ அதுதான் நன்மை, அதுதான் இன்பம், அதுதான் சொர்க்கம், அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அப்படி அந்த இருளான காரியங்களுக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறவங்க கசப்பை தித்திப்பும். பாருங்க, கசக்குது, அது தேவன் கசந்து, அது வேண்டாம், அது கசப்பு, உனக்கு அதை வாந்தி பண்ணி போடு, அதை நீ குடிக்காத அந்த தண்ணிய, அந்த வாமிந்தியை நாய் தின்றதை கக்கி மறுபடியும் அதே தின்னுமாம். இப்படித்தான் என்ன செய்யறாங்க ஜனங்க? மதியினத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அதான் மதியினங்குது. நம்ம இன்னும் அப்படியா இருக்கிறோம்? இன்னும் அதே நிலையில் இருந்தா நம்ம என்ன செய்ய? ஐயோங்குது வேதம் நமக்கு, ஐயோங்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அதை சாதிக்கிறாங்களாம். அதுதான் சரி, அதுதான் சரி என்று சாதிக்கிறார்களாம். அதை சரி என்று சாதிக்கிறார்களாம். இல்ல, நான் செய்யறதுதான் சரி, அவனுக்கு என்ன தெரியும், அல்லது அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? சாதிக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ. அப்ப தேவன் உங்களை அப்ப எப்படி எச்சரிக்கிறார் என்று வேத வார்த்தையின் மூலமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே நிதானித்து நம்முடைய ஜீவியமானது அங்கே தேவனுடைய பார்வைக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தது. வேதம் உங்களை எப்படி இருக்க வேண்டும்? தெளிந்த புத்தி வேண்டும். புத்தியனாய் அல்ல, என் பிள்ளைகள் யாரும் முட்டாள் அல்லங்கிறார் ஆண்டவர். அப்ப நீங்க என்ன நிலையில் இருக்கிறோம்? நான் என்ன நிலையில் இருக்கிறேன், நீங்க சபை என்ன நிலையில் இருக்கிறது, இப்ப கேட்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க என்று நம்மை நாமே நாம் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அவர் அதைத்தான் சொல்றார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியம். பழைய ஏற்பாட்டிலே 20க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. 2 பேரைத்தான் கேட்டான். அதை சொல்றக்கே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப உங்களை நீங்களே என்ன வாய்க்கிறீங்க? உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக்கிறீங்க. உங்களை நீங்களே எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, யாருக்கிட்டே கேட்கிற கேள்வி என்று அமைதியா இருக்கிறது என்னது? எனக்கு எல்லாம் தெரியும், அந்த மனநிலை. நான் சாதிச்சுட்டேன், எனக்கு நான் தெரியும், நான் ஒரு பெரிய உத்தியோகஸ்தில் இருக்கிறேன், இல்ல ஒரு பெரிய படிச்சிருக்கிறேன், இல்ல நான் நல்லா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், உங்க மனநிலை அது. இப்ப வேத வசனம் உங்களை எப்படி சொல்லுகிறதுன்னு பாருங்க. அது யாருக்கும் அல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் தான். வாசிப்போம், தொடர்ந்து வாசிங்க. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும். தங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கிறார்களாமா? ஞானிகளா இருக்கிறாங்களாமா. இன்னைக்கு அதுதான் நானும் சொல்றேன்.
இன்னைக்கு உலகம் அதைத்தான் சொல்லுது. அவர் பெரிய படிப்பாளி, இப்ப அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பெரிய பட்டதாரி, நல்ல உத்தியோகத்தில் இருக்கார், நல்லா படிச்சிருக்கார், நல்ல வசதியெல்லாம் இருக்கார். இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறது சபையானது? இன்னைக்கு முழு உலகம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? அதனாலதான் வேதம் சொல்லுது, இந்த உலக அறிவு தேவனுக்கு முன்பாய் பைத்தியம். நீங்க பைத்தியத்துக்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கிறீங்க. அதைத்தான் நீங்க என்ன ஞானம் என்று நினைக்கிறீங்க. இந்த உலக அறிவு தேவனுக்கு முன்பாக உங்களை கொண்டு சேர்க்காது. உலக ஆசீர்வாதம் தேவனுக்கு முன்பாக உங்களை வழிநடத்தாது. உங்களை அது சிறுமைப்படுத்தி விடும். அது உங்களை என்ன செய்துவிடும்? தேவனுடைய சமூகத்துக்கு செல்லாதபடி உங்களை இருளிலே நடத்தி கொண்டு போகும். உங்களை அது எந்த அளவுக்கு பாதாளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதை கொண்டு செல்ல அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அது நம்மை எச்சரிக்கிறது. வேத வசனம் அது நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது. பிறகு அவர் என்ன செய்கிறார்? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசி எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், இயேசு கிறிஸ்துவுக்கும் மோசேக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்? சுமார் 1000-1500 வருடங்கள் வித்தியாசம். அன்னைக்கே சொன்னதை எடுத்து அவர் பேசுறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டு போய் இன்னைக்கு 2000 வருஷங்கள் அதே கால சூழ்நிலை தான். நம்மளும் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எத்தனை நாள் ஆச்சு? ஆதாம் ஏவாளுக்கும் இந்த நமக்கு சுமார் 6000 வருஷம். அப்ப 6000 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் என்ன சொன்னார் அதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது ஆதாம் ஏவாளுக்கு சொல்லப்பட்டது என்று நம்ம இல்ல. அவர் சொன்னார், அதை நீ சாப்பிட்டா நீங்க மரித்து போயிருவீங்க. பிசாசு சொல்ற உங்க கண்கள் திறக்கப்படும். அதுதான் செய்கிறான். இன்னைக்கு ஜனங்கள், உங்களுக்கு கண் இருக்கு, நீங்க அதை திறந்து இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் நீங்க வாசித்தீங்கன்னா 31ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. 31ஆம் வசனம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப அவங்க குருடரா? அல்ல, அதான் ஆவிக்குரிய கண்கள். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன இல்ல? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத நிலையிலே நீங்கள் வேதத்தை 1000 முறை வாசித்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 முறை வேதத்தை நீங்கள் முழங்கால் படியிட்டு வாசித்தாலும் சரி, தேவ ஆவியானவர் உங்களுக்கு அந்த உணர்வை கொடுக்காவிட்டார், அந்த ஞானத்தை, அந்த மெமரி பவரை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை, அந்த வார்த்தையினுடைய மகிமையை, அந்த மகத்துவத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம். இன்னைக்கு எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. நேற்று கூட நானும் வீட்லயும் ஒரு லேடி பர்வீன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஒரு முஸ்லிம் சகோதரி, பைபிளை பத்தி அவ்வளவு அழகா பேசுவாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க, மிகப்பெரிய பேச்சாளர், டிஎம்கே மீட்டிங், மற்ற நிறைய கல்லூரி பேச்சுல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். பைபிள் எடுத்தாங்கன்னா உங்களை விட என்னை விட பெரிய பெரிய படிப்பு டிகிரி படிச்சு பைபிள்ல வாங்கினவங்களை விட நம்ம திறமையா கோட் பண்ணி திறமையா அதைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்கில்டு லேடி. பட் என்ன காரியம், அவங்க எதில் இருக்கிறாங்க, எதை பின்பற்றுறாங்க? முஸ்லிம் மதத்தை பின்பற்றுறாங்க. அவங்களுடைய விசுவாச நம்பிக்கை வேறு, நம்முடைய நம்பிக்கை வேறு. நம்ம இயேசு கிறிஸ்து ஒரே தேவன், அவர் தான் வரப்போகிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் அவங்க வேற இதில் இருக்கிறாங்க. பாருங்க, அந்த சின்ன சின்ன வேறுபாடுகள், நான் சொல்ற வர்ற அந்த சின்ன சின்ன வேறுபாடுகள், மயிரிழை வித்தியாசங்கிறாங்க பாருங்க. அதான் இதான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு என்ஜினியர் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், எம்எம் கணக்குல எவ்வளவு எம்எம் கணக்கு, ஒரு சென்டிமீட்டர்ல எத்தனையோ எம்எம் இருக்கு. அந்த எம்எம்ல எம்எம் வெரி மைனூட்டா இருக்கு. அது இல்ல அப்படின்னா அந்த ஸ்க்ரூ டைட் ஆகும். அதே மாதிரி நீங்க இதுல ஹெலிகாப்டரோ, நாட் ஹெலிகாப்டர் இல்ல, அந்த இது சொன்னோம்ல, சேட்டலைட் அனுப்புறது, மற்ற இதெல்லாம் ராக்கெட்டு கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் இதை விட இன்னும் நுணுக்கமா இருக்கு. நீங்க அதுக்குள்ள சும்மா இன்னைக்கெல்லாம் இன்டர்நெட் இருக்கு, நீங்க இன்டர்நெட்ல போட்டு பாருங்க, அது எந்த அளவுக்கு எத்தனை எம்எம் இருந்தா அது ஃபிட் ஆகும், எத்தனை எம்எம் இல்லாம கூட எத்தனை பொருள் ரிஜெக்ட் ஆகுதுன்னு அங்க அவங்க அந்த கணக்கு சும்மா
இதா போட்டிருப்பாங்க, ரப்பா இருக்கும். ஏன் அதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், இதை எல்லாவற்றையும் விட தேவன் நம்மை இன்னும் நுணுக்கமாய் பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் தேவன் நம்மை நீங்க சரியாய் பொருந்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை நீங்கள் பொருந்தி இருக்கவில்லை என்றால் யூ ஆர் அன்ஃபிட். நீங்கள் என்ன ஆகி விடுவீங்க? கைவிடப்பட்டவர்களாகி விடுவீங்க. நீங்க என்ன ஆகி விடுவீங்க? என்ன ஆகி விடுவீங்க? உபத்திரவத்துக்குள்ள போய் விடுவோம். நமக்கு மிக கடுமையான சூழல்கள் வரப்போகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தெரியும், எல்லா இடங்களையும் ரெட் அலர்ட் கொடுத்துட்டு எல்லாரும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நாளைக்கு நாளானைக்கு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்ன நடக்குன்னே தெரியலைங்கிறான். இப்படி நம்மை சுற்றி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுல வாசித்தீங்கன்னா அதுல சொல்லுவார் பாருங்க ஏசாயா, கடலை நான் என்ன செய்கிறேன். ஆமா, வாசிங்க ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல 2:10 அதுக்கு மேல வாசித்து பாருங்க. அங்க அவர் சொல்றாரு, கடலை நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன். சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. பதினொன்றிலிருந்து வாசிங்க. நரனின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தர் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை, எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உயரமான உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும், பாசானில் உள்ள எல்லா கருவாலி மரங்களின் மேலும், உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும், உயரமான எல்லா மலைகளின் மேலும், உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும், அரணான எல்லா மதிலின் மேலும், தர்ஷிஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும், எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். இல்ல, நீங்க இதுல வாசிங்க எரேமியால. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கடலை அதனுடைய இதையும் நான் எல்லாவற்றையும் நான் அடக்கி வைத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த ஜனங்களும் என்ன செய்யல, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் அவர்கள் என்ன செய்யவில்லையாமா? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வசனத்தை சரி நீங்க அப்புறம் எடுத்து வாசித்துக்கீங்கன்னா, நான் இன்னும் நிறைய காரியங்களை பேச வேண்டியிருக்கு. அதான் அங்க கடலை அவர் என்ன செய்கிறார், சமுத்திரத்திற்கு ஒரு எல்லையை நியமித்து, நான் மணலை அங்க வச்சிருக்கிறேங்கிறார். எல்லையை நியமித்து நான் மணலை வச்சிருக்கிறேன், அது நான் சொல்லாம அது வெளியே வராதுங்கிறார். அதே போல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு வேத வசனத்தை கொடுத்து வச்சிருக்கார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தை மறந்தவர்களாக, வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இன்றைக்கு காணப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் காணப்படுகிறது. அதனாலதான் அங்க ஆண்டவர் என்ன செய்கிறாராமா, மோசே முதல்ல சகல தீர்க்கதரிசிகளுக்கும் தம்மை அவர்களுக்கு விவரித்து காட்டுறார். அதைத்தான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் செய்தார். நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் 26ல பவுல் ஒரு காரியத்தை குறித்து பேசுறார். வாசிங்க 15லிருந்து வாசிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும், பாருங்க, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு
அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு பாருங்க, தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை தன்னுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு சந்ததிக்கும் சொல்லும்படி அங்கே மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளை அனுப்புறார். அதைத்தான் பவுலும் அதைக்கு பேசுறார். அங்க இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் பேசுகிறார். ஏசாயா என்ன சொல்றாரு நீங்க வாசிங்க. சாரி, எரேமியா 5 வாசிங்க. எரேமியா 5:20 வாசிங்க. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதேயாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும். பாருங்க, இங்க 2 காரியத்தை கூறுறாரு. ஒன்று யூதா, இன்னொன்று யாக்கோபு. இந்த 2 வீட்டையும் அறிவியுங்கள்ங்கிறார். அப்ப அவர்கள் தான் யாரா இருந்தாங்க? தேவனுடைய ஜனங்களாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் தேவனுடைய சபை. அவர்கள் தான் யாரு? என்னுடைய சபை. அப்ப அந்த சபைக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்ல வேண்டியது? கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே. இப்படி பேசியும் அவங்களுக்கு என்ன வரல? என்ன வரல? உணர்வே வரல. இப்ப எங்க மிஸ்டேக் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கோ சொல்லப்பட்டது அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்க சொல்லப்பட்டது. அதனாலதான் இன்றைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? இஸ்ரவேலர்கள் சுமார் 2000 வருடம், எவ்வளவு? இயேசு கிறிஸ்து மரித்து இன்றைக்கு 2000 வருஷங்கள் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார். சந்ததியுடைய சந்ததியே முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டது. தேவன் எப்படிப்பட்ட கடுமையாய் நடந்துகிறார். ஆனாலும் என்ன சொல்றாரு? நான் கைவிட மாட்டேன். ஒரு கூட்டத்தை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். அவர்களை நான் என்ன செய்வேன்? திரும்ப அழைத்து நான் அவர்களை என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன். அப்ப நம்முடைய சந்ததிகள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா? நம்ம சொல்றதை கேள்விப்படுகிறார்களா? கேட்கிறார்களா? செவிகளை திறந்து, இருதயம் திறக்கப்பட்டு, கண்கள் திறக்கப்பட்டு சொல்லுறதை கேட்கிறார்களா என்று தேவன் கவனிச்சுட்டு இருக்கார். நான் சொல்லுவதை நீங்க என்ன கவனிக்கிறீங்க, என்ன பேச, அதை என்ன சிந்தையில் இருக்கிறீங்கன்னு தேவன் அறிவார். எனக்கு நீங்க எப்படி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம், பேசலாம், நடந்து கொள்ளலாம். தேவன் என்ன செய்வார்? நியாய தீர்ப்பு நாளிலே போகிறார். எனக்கு கேட்டாச்சு, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை என்று நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஏன் நம்மை புடமிடுகிறார் என்றால், அதைத்தான் நீங்க வாசிக்கிறீங்க. அதை சொல்றாங்க பாருங்க, எனக்கு பயப்படாது இருப்பீர்களா? தேவனுக்கு பயமே இல்லாமல் இருக்கிறீங்களாங்கிறார். பாருங்க, அலைகள் மோதி அடித்தாலும் அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கு கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமான சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறார். பாருங்க, தேவன் என்ன செய்திருக்கிறார்? அங்கே கடலுக்கு ஒரு எல்லையை குறித்து அங்கே மணல் திட்டுகளை வச்சிருக்கார். அது எல்லையை கடந்து வராதபடி அதை அடைத்து வச்சிருக்கிறார். எனக்கு எதிர்க்கிறவர்கள் எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்கள். எனக்கு முன்பாக உங்களுக்கு அந்த, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க, அதைய வாசிக்கலாம். ஆங்கிலத்துல 22ஆம் வசனம். எரேமியா 5:22. Which have placed the stand for the bound of the sea, where the pressure that cannot pass it, and though the waves therefore toss themselves, it can be not prevail. Though a rod, it can be not pass over. It cannot be pass over. Cannot be pass over.
அப்ப அது இன்னும் இல்லை, எனக்கு அதிராத இருப்பீர்களோ அது வைத்திருக்கிறார். தென் ட்ரபிள்டா, ட்ரபிள்டுன்னு போட்டிருக்காங்க. ட்ரம்பிள். ஓகே பாருங்க, அந்த 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 என்ன சொல்றாங்கன்னு கேட்டு ஒரு அதிர்ச்சி அடைகிறத சொல்றோம்ல. ஐயோ என்ன சொல்லுறாங்களா, என்னை குறித்து பேசுகிறதா என்று அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறதா என்னது. இப்ப ஒரு பூமி அதிர்ச்சி வந்துன்னா எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும். எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும். இடி அடிக்கிறப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஒரு ஷேக் ஆவாங்க. இடியை விட மிக கொடுமையானது என்னது, பூமி அதிர்ச்சி. அது நடக்க போகுதுன்றார் தேவன். அது என்ன செய்ய போகிறது, இந்த பூமியை இன்னும் ஒரு விசை நான் என்ன செய்வேன், இன்னும் ஒரு விசை அதிர பண்ணுவேன். இந்த பூமியை நான் இன்னும் ஒரு விசை அதிர பண்ணுவேன்ங்கிறார். அதிராத இருப்பீர்களோ. பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாமா, முரட்டாட்டம். என்ன சொன்னாலும் மசியவே முடியாது, நகரவே நகராது. அதான் முரட்டாட்டம். அடுத்தது என்னது, கலகமும் உள்ள இருதயம். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையும். பாருங்க, இதெல்லாம் கேட்பாங்க தேவங்கிட்ட. எது, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து. பாருங்க, அறுப்புக்கு நியமித்த எங்களுக்கு தற்காக்கிறதுக்கு எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறார். அதுக்கு மட்டும் தேவன் வேணும். ஆண்டவரே எனக்கு தண்ணி வேணும், ஆண்டவரே, ஆண்டவரே எங்க பிரச்சனை, ஆண்டவரே எங்க குடும்பத்துல வறுமை, ஆண்டவரே எங்க குடும்பத்துல போராட்டம், ஆண்டவரே எனக்கு அது வேணும், ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே இதை மட்டும் கேட்கிறீங்க. இதை மட்டும் சொல்ல உங்களுடைய இருதயம் வருகிறது. ஆனால் நான் சொல்வதை கேட்பதற்கு உங்களுக்கு இல்லையாங்கிறது. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை பாருங்க. ஏன் ஒரு மனிதனுக்கு நன்மை சரியான முழு ஆசீர்வாதம் வரலைன்னா, அவனுடைய பாவங்கள். பாவங்கள் என்னது, அவிசுவாசம். தேவன் மேல் இருக்கிற முழு அவிசுவாசம், சரியான விசுவாசம் கொள்ளாமல் இருக்கிறது. அதான் நீங்க விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம் என்னது, ஒரே ஒரு வித்தியாசம். மற்ற உலகத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லுங்க, என்னது? நேசிக்கிற அன்புதான். அந்த அன்புதான், அந்த அன்பு உங்களை என்ன செய்யும், திருத்தும். நீங்க ஒரு உங்க பிள்ளைய நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிள்ளையை நீங்க திருத்த நினைப்பீங்க. உங்க பிள்ளை எப்படியோ போட்டு, நான் சொல்றதை அவன் கேட்க மாட்டேங்கிறான், சரி அவன் அடிச்சு திருந்துட்டு, அல்லது 4 பேர் ரோட்ல போய் அடிபட்டு திருந்தி வரட்டுன்னா அது நீங்க யாரு கிடையாது. நீங்க யாரு கிடையாது, தாயோ தகப்பனோ அல்ல. அடுத்தவங்கிட்ட அடி வாங்குறக்கா நீங்க பெத்துட்டு இருக்கிறீங்க? இல்ல அடுத்தவன் சொன்னாதான் உணர்வு வரணுமா? அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் எச்சரிக்கிறார். ஆமே. அப்ப நம்ம எச்சரிக்கிற அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கவில்லை என்றால், அந்த வசனத்தை குறித்து அந்த உணர்வு உங்களுக்கு இல்லை என்றால், அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறவர்களை போல பதுங்கி மனுஷனை பிடிக்க கண்ணி வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். அப்படி துன்மார்க்கமா இருக்கிறாங்க. குருவி பிடிக்கிற எப்படி, அப்படியே வர்றதே தெரியாத மாதிரி குருவி அப்படியே பயத்திலேயே அந்தல இந்தல பார்த்துட்டே இருக்கும். ஆனா அதை விட இவன் இன்னும் மிக மெதுவாக வந்து அதை பிடிப்பான். அப்படித்தான் பிசாசும் பிடிக்கிறான். என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. பிசாசு என்ன செய்கிறான், வந்து உங்களை பிடித்துக் கொள்கிறான். பாருங்க, அடுத்து சொல்ல பாருங்க, குருவிகள் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடு கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஊராம் பொய்யிலேயே இருக்குது வீடு, ஊராம் பொய். தாய் தகப்பன் மகன் பேரன் பிள்ளை குடும்பம் உறவினர்கள் வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் என்ன இருக்கு, கபடம் நிறைஞ்சிருக்கு. அதான் சொல்றது பாருங்க, குருவிகளால். ஏன்னா அவன் பிடிங்கிட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு அதான் வேலை, பிசாசு அதான் செய்கிறான்.
அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆதலால் அவர்கள் பெருகி எப்படி இருக்கார்களாமா? பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள். எங்களுக்கு நாங்க நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு என்ன குறைச்சல்? இன்னைக்கு உலக ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நல்லா தானே இருக்கிறோம், நாங்களும் ஜம்முன்னு தான் இருக்கிறோம், எங்களுக்கு காரு பங்களா எல்லாமே கிடைக்குது, எல்லாமே இருக்குது, எங்களுக்கு என்ன குறைச்சல்? அது எப்படிப்பட்டதா இருக்குங்கிறாரு, கொளுத்து சலுக்கு பண்ணுகிறவர், கொளுத்து சலுக்கு பண்ணுறது, துன்மார்க்குடைய செய்களை கண்டிக்காமல் விடுகிறார், திக்கற்றோடைய வாழ்க்கையை விசாரியா தங்களுக்கு மாத்திரம் வாழ்கிறார்கள், எளியனுடைய நியாயத்தை தீரார்கள், இவைகளை விசாரிக்காது. இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு நியாயம் கிடைக்குது? இன்னைக்கு எத்தனை பேர் பொய் பேசாம இருக்கிறவனுக்கு அவன் தான் பொய்யான்னு சொல்லி அவனைவே மாட்டி விடுகிற ஆளுகள் தான் இருக்கிறாங்க, அப்பாவின்னு சொல்லி. அவன் அப்பாவி, இப்ப அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் மேலேயே கேச போடும். அவன் அப்பாவி, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு பிடிங்கி அனுப்பிச்சு விடும், அவனுக்கு என்னத்த போய் இருக்கு, அவன் ஒருத்தன் தானே, பிடிங்கி தாட்டி விடும் அவன் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை விசாரியாது இருப்பவன், இப்படிப்பட்ட ஜாதிகளுக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாது இருக்குமோ? இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்களா பாருங்க, திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள் தேசத்திலே நடந்து வருகிறது. இன்னைக்கு தேசம் எப்படி இருக்கிறதாமா? ஜனங்கள் திகைத்து கொண்டிருக்கிறாங்க, திடுக்கிட காரியங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்ப பாருங்க, ஜனங்கள் திருடவும் கொள்ளையர்கள் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? பாருங்க, இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்றோம் என்று சொல்லி இன்னைக்கு அநேக இடங்கள்ல தேவன் எனக்கு இதை பேசினார் அதை பேசினார் என்று சொல்லி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை ஆசாரியர்கள் என்னது, சபை நடத்துகிறவர்களும் போதகர்களும் மற்ற ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்படி இருப்பதுதான் என் ஜனத்துக்கும் எப்படி இருக்கிறதாமா? பிரியமா இருக்கிறது. இப்போ கடந்த ஒரு மாதமாக ஒரு ஊழியரை குறித்து அவர், இப்போ நான் போன வாரம் கூட பார்த்தா, அவர் ஒரு சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கார். அவ்வளவு பெரிய நல்ல பாடகர், அவ்வளவு பெரிய ஒரு இந்த சென்னையில இருக்கிற பிவிஆர்ங்கிற தியேட்டர்ல அவர் நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய பாடகர், ஆண்டவரை குறிச்சு பாடுறவர். அவங்க எடுத்து போட்டு கேட்கிறாங்க, ஒரு ஊழியக்காரன் இப்படி நின்று இப்படி செய்யலாமா? அப்ப அது என்ன ஆகிறது? புறஜாதிகளுக்கு கேலியும் கிண்டலும் பரியாசம். ஆண்டவர் சொல்லாரு, நீ என்ன செய்ய, உலக இச்சைகளுக்கு நீ வெறுத்து ஓடுங்கிற. எந்த நேரம் சினிமா பாட்டு, எந்த நேரம் சினிமா நாடகம்னு பாக்குறவன் யாரு? அது உலகத்தான் தான் செய்வான். அப்ப ஒரு தேவ பிள்ளைகளுடைய வீட்டுல, அதைத்தான் நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னுடைய வீட்டுல டிவி இருந்தா நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறார். என் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் பரவாயில்ல, நான் ஷூட் பண்ணி போடுவேன் இல்லைங்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி தைரியமா சொல்ல முடியும்? ஏனென்றால் அது இன்னைக்கு உங்களை என்ன செய்கிறது? மதிமயங்க செய்கிறது, குருட்டாட்டம் பண்ணுகிறது, உங்களை தவறாக யோசிக்க தோணுகிறது. என் கணவன் இப்படி இருப்பானா, என் மனைவி இப்படி இருப்பாள், என் பிள்ளைகள் எப்படி இருப்பாள். இன்றைக்கு வருகிற நாடகங்கள் சினிமாக்கள் எப்படி இருக்கு? மனிதனை திசை தவற செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அது ஒரு வீட்டில் இருக்கிறப்ப அது என்ன செய்கிறது? இல்ல இன்னைக்கு இல்ல, நாங்க கிறிஸ்தவ பாடல் தான் போட்டு கேட்கிறோம், கிறிஸ்தவ செய்தி தான் கேட்கிறோம், நாங்க இதைத்தான் பண்றோம். எத்தனை நேரம் பார்ப்பாங்க? மறைவான காரியங்கள், மறைவான செயல்களை செய்ய அது உங்களை தூண்டுகிறது. அதனாலதான் அரசாங்கம் பார்த்தது, தைரியமாக உலகத்திலேயே நேற்று ஒரே ஒரு நாடு என்ன செய்யுது, சோசியல் மீடியா 16 வயசுக்கு கீழே ஒருத்தர் பார்க்க கூடாது, பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லி பிளாக் பண்ணிருக்கு. எந்த நாடு தெரியுமா உங்களுக்கு? ஆஸ்திரேலியா.
இந்த நாடு ஆஸ்திரேலியா. பாருங்க, அப்ப ஏன் அவங்க தைரியமா செய்யறாங்கன்னா, என் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், சிறு வயது முதல்ல அவங்க நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேக சிறுவர்கள் தான் இன்னைக்கு திசைகட்டு போறாங்க. சினிமா, நாடகம், பாட்டு, ஆடல், பாடல் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளை பாடகியா வர வேண்டும், ஒரு டான்ஸ்காரியா வர வேண்டும், அல்லது ஒரு நாடகக்காரியா வர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு சிறு வயது முதலே பழக்கி விடுறாங்க. இது தவறா? உலக பார்வையில அது தவறே இல்லை. அதான் சொல்லுவாங்க, ஆடுன காலு நிக்காது, ஆடுன காலு நிக்காதும்பாங்க. அது ஒரு பழமொழி. அது ஆடத்தான் சொல்லுவாமா. எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, கை காலை ஆட்டி பேசாதராம்பாங்க. பேசுறதுக்கு அப்படி கண்டிஷன் போடுவாங்க. நாங்களும் நினைப்போம், என்ன இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறாங்களே, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, தேவையில்லாத செய்யாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்களேன்னு நாங்க நினைப்போம். ஆனா வயது வர 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 அந்த பக்குவமாகறப்ப தான் தெரியுது, அதெல்லாம் என்ன செய்து விடும், நம்ம தவறான காரியத்திலே, தவறான பாதையிலே கொண்டு நம்ம என்ன செய்து விடும், சீரழித்து விடும். அப்போ ஒரு உலக மனிதனுக்கே அந்த காரியம் தெரிகிறப்போ, தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம இன்னும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறகு இங்க 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. 2வது, வேத வசனங்களை குறித்து விவரித்து சொல்லியும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் யார் என்று அவர் பேசுறது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அது நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா 27, 28 வாசிங்க. லூக்கா 27, 28. சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை நீ அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர் போதும். என்ன சொல்லி இவங்களுக்கு புரியல, என்ன சொல்லி இவங்க என்ன செய்யல, விளங்கல. அதனால அவர் என்ன செய்யறாரு, சரி இப்ப இவங்களை சொல்லி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி அப்புறம் போற ஒரு வாட்டியா போயிட்டு இருப்ப கூட ஒரு பாட்டு கூட பாடுறாங்க கிறிஸ்தவர்கள், அப்புறம் போறவரை போல காணப்பட்டாலும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாட்டும் பாடுறாங்க. ஏன் அவர் அப்புறம் போனாரு என்ற அந்த உணர்வு இல்லை ஜனங்களுக்கு இன்னைக்கு. பாருங்க, அப்போ அவங்க என்ன செய்தாங்களாமா, இப்படி யார் கேட்கிறார்களோ அப்பதான் அவர் வருவார். எப்படி கேட்க வேண்டும், வாசிங்க. அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று. நீங்க தங்கி இருங்கன்னு நீங்க கூப்பிடணும் அவர். ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்க, வீட்டுக்குள்ள கூப்பிடணும். நான் இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா கூப்பிட முடியுது? இங்க தான் சினிமா ஓடுது, நாடகம் ஓடுது, அடிதடி சண்டையா இருக்கு, பொய்யே பேசிட்டு தெரியறது, எப்படி ஏமாத்தலாங்கிறது, எப்படி சண்டை போடலாங்கிறது, இப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டுக்குள்ள தேவன் வருவாரா? தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, சண்டை சச்சரவுகளுக்கு அவர் தேவனே அல்ல. அவர் சமாதானத்தின் தேவன். ஆமென். அவருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை தான் கொண்டு வருமே தவிர குழப்பத்தை கொண்டு வரார், பிரச்சனைகளை கொண்டு வரார். அது நீதியைத்தான் செய்யும், அநீதி செய்யாது. அநீதிக்காரருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப அவர்கள், ஆண்டவரே எங்களிடத்துல தங்கி இரும். இன்னொன்று அவங்க சொல்றது சாயங்கால நேரம். இப்ப நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம்? சாயங்கால நேரம். வேதம் அதைத்தான் சொல்லுது, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். சகரியால சொல்லுது, சாயங்காலத்திலே வெளிச்சம். இப்ப நம்ம வெளிச்சத்துக்குள்ள வர வேண்டும். சாயங்காலத்துக்கு அடுத்தது என்னது? இருள். அப்ப அடுத்தது இந்த பூமி எதற்குள்ள போக போகிறது? இருளுக்குள்ள போக போகிறது. இந்த முழு பூமியும் ஒரு அசைவை தேவன் கொண்டு வர போகிறார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடங்களிலேயும் எச்சரித்துட்டு இருக்கு. அப்ப மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, என்று அவரை வருந்தி கேட்கும். அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும், நீங்க ஆண்டவரே இனி நாங்க அப்படி செய்ய மாட்டோம், இனி நாங்கள் இதை விட்டு விடுகிறோம், இதை நாங்கள் பார்க்க மாட்டோம், இதை பேச மாட்டோம், இதை நாங்கள் வெறுத்து விடுகிறோம், உமக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை நாங்கள் விட்டு விடுகிறோம்.
அதான் பழைய மனுஷனை களைந்து விட்டு புது மனுஷனை தரித்து கொள்ளும். நீங்க புது மனுஷன் எனக்கு வேண்டாம், நான் பழையபடியே இருக்கிறேன் என்றால் நீங்கள் இன்னமும் அதே பாவ உலையிலே அதே பழைய மனுஷனை வைத்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு. நம்ம இன்னும் என்ன ஆகவில்லை, புது மனுஷனாக நம்ம இன்னும் மாற நம்மை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவிசாய்க்கவில்லை. அவர்களோடு தங்கும் என்று சொன்ன பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அப்ப இங்க உள்ளே வந்தால் மட்டும்தான் அடுத்த காரியம் நடக்கும். அவர் உள்ளே வரும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு உணர்வு வரும். அவர் உள்ளே வரும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். வருகிற ஆசீர்வாதம் நிலைச்சு நிக்க வேண்டும். நீங்க இன்றைக்கு எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. கொரோனா வந்து என்ன முடிவு போடுச்சு, இந்த முழு உலகத்தையும் ஒரு அசைச்ச விட்டார் ஆண்டவர். என்னாச்சு, எத்தனை பேத்துக்கு வேலை இல்லாம போச்சு, எத்தனை கோடிக்கணக்கான பேர் ஒருவேளை உணவு இல்லாமல் மரித்து போனார். ஆனாலும் தேவன் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்தார், பாதுகாத்தார். ஏனென்றால் நமக்கு அவர் நம்மிடத்துல கிருபை கொடுக்கிறார். ஆமென். நீங்க அவருக்கு உண்மையாகவே பயப்படுறப்ப உங்களுக்கு அந்த கிருபையை அவர் கொடுக்கிறார். அதனாலதான் அவர் பாருங்க என்ன செய்கிறார், அவர்களோட போய் பந்தி இருக்கிறார். அவர் நம்ம கூட வந்து பந்தியில் இருக்கணும். இப்ப நான் மட்டும் ராபோஜனம் கொடுக்கிறது அல்ல, தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். பந்தி அவர் என்ன செய்கிறார், அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்பதான் அவங்க கண்ணு திறக்குது, அப்பதான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது. அது எப்படின்னு அவர்கள் சொல்றாங்க பாருங்க. எப்படி அவருக்கு அந்த கண்கள் திறக்கப்பட்டதாமா, வாசிங்க. அவங்க அவரை குறிச்சு சொல்றப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசித்தப்போ 35 வாசிங்க. வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். பாருங்க, இந்த 2 பேர் இப்ப எங்க போறாங்க, எருசலேமுக்கு போறாங்க. சீக்கிரமா எருசலேமுக்கு போறாங்க. போய் அங்க இருக்கிற அந்த 11 சீசர்களோட கூடி 33 இருந்து வாசிங்க. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களுடன் இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, அந்த அப்பம் பிக்கிறதை அவர்களுக்கு அறிந்து கொள்ள முடிந்தது அவர் யார் என்று. ஆமென். அப்பம் பிக்கிறதுலயே சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விதமா அப்பத்தை எடுத்து பிற்றுக் கொடுப்பான், உலகத்தான் ஒரு விதமாய் அப்பத்தை எடுத்து பிற்றுக் கொடுப்பான். அவங்கெல்லாம் அந்த கரண்டி அதை இதை வச்சு ஏதோ பண்ணுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அப்பம் பிக்கிறதுன்னு அது ஒரு ஸ்டைல் இருக்கு. தேவன் அதை என்ன செய்கிறார், அவர் அவருடைய ஸ்டைல்ல செய்கிறத அவங்க அடையாளம் கண்டு கொண்டார். ஆமென். அதான் அவருடைய பேட்டர்ன். நீங்க அந்த பேட்டர்ன்ல போனீங்கன்னா மட்டும்தான், அந்த வழிகளிலே அந்த சரியான அந்த பாதையில நீங்கள் செல்லும் பொழுது மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அப்பதான் அவர் உங்க கூட வந்து தங்குவார். அப்பதான் அவர் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாரு, ஆசீர்வதிப்பார். அவர் என்ன செய்யார், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இப்ப நம்ம எடுக்கிற இந்த ராபோஜனம் இது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இது நம்மை மறதியுள்ளவனாகவோ அல்லது இன்னும் வியாதிக்காரனாகவோ இன்னும் தேவனை குறித்த அந்த பயம் அல்லது அந்த தேவனை குறித்தான எந்த சிந்தை இல்லாதவனாக இருக்கிற பொழுது அது என்ன ஆகிவிடும், நம்ம என்ன செய்துவிடும், கண்கள் குருடாக்கப்பட்டிருப்போம். இன்னும் கண் குருடாத்தான் உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த சீசர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அங்கே அவரை அறிந்தவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க, புத்தி இல்லாதவர்களாக இருந்தார். அவருக்கு அவர் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும் பொழுதும் கூட அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. இன்றைக்கு தேவன் நம்மை
என்ன செய்ய போகிறார், நம்ம தேவனிடத்துல என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். நீங்க வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 9ஆம் அதிகாரம் 39. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும், பாருங்க ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும், நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். அப்ப நீங்க காணாமல் இருக்கிறீங்களா இத்தனை நாள்? அப்ப உங்கள் கண்கள் தேவனை காண வேண்டும். இல்ல நான் பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், இப்ப நீங்க என்ன ஆயிருவீங்க? குருடனாகி விடுவீங்க. அப்ப இன்னும் ஆவிக்குரிய குருடனாத்தான் இருப்போம். அப்ப நீங்க ஆவிக்குரிய குருடனா இருக்கிறீங்களா, இல்ல உலக பிரகாரமாய் எனக்கு பார்வை இருக்கு, எனக்கு உலக பார்வை மட்டும் போதும், ஆவிக்குரிய பார்வை இல்லை என்று நீங்க உங்களை நீங்களே குருடாக்கி கொள்ள விரும்புகிறீர்களா? நம்ம நிதானிக்க வேண்டும். நாமே நிதானிக்கவில்லை என்றால் நாம் இன்னும் ஆவிக்குரிய குருடலாகத்தான் இருக்கிறோம். இப்ப வேத வார்த்தை எனக்கு மட்டுமா, அல்லது உங்க 4 பேருக்கு மட்டுமா, இல்ல இந்த 2 பேருக்கு மட்டுமா, அல்லது யாரோ ஒருத்தருக்கா? அல்ல. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார், அவரை யாரெல்லாம் தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், அவரை யாரெல்லாம் பின்பற்ற வேண்டும், அவரை நான் நேசித்து அவரோடு கூட பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். அப்ப அது எல்லாருக்கும் பொருந்தும். அப்படி விசுவாசித்து வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும். அது ஒவ்வொருத்தருக்கான எச்சரிப்பு தான். நான் சொல்லுவது நம்ம சபைக்கு மட்டும் இல்லை, இது எத்தனையோ பேர் கேட்பாங்க. அது 2 பேர் கேட்டாலும், 20 பேர் கேட்டாலும், 100 பேர் கேட்டாலும் அவர்களுக்கும் அது பொருந்தும். அவர்கள் என்ன செய்வாங்க? வேதத்தோடு ஒத்து பார்த்து தன்னுடைய ஜீவியத்தை பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படி பொருத்தி பார்க்காமல் நாம் இன்னும் அதே போல மோசேயுடைய வார்த்தைகளை வாசித்தாலும், தீர்க்கதரிசிகளுடைய வாசித்தாலும், இன்னமும் புத்தி இல்லாமல் இருந்தால் நம்முடைய கண்கள் எப்படித்தான் இருக்கும்? குருடாகத்தான் இருக்கும். அதனாலதான் தேவன் நான் காணாதவர்கள் காணும்படியா, காண்கிறேன் என்பவர்கள் குருடாகும்படியா இந்த பூமியை நியாயந்திருக்க வந்தேன்கிறார். அதுதான் அவர் வந்திருக்கார். அப்ப நம்ம காண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமா? அவரை நீங்க ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அவர் உங்களை காணணும்னு அவர் விரும்புறார். இல்ல ஆண்டவர் எனக்கு தெரியும், நானும் சொல்லி இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று செவியளவோடு நீங்கள் நிறுத்தினீர்களானா உங்கள் உள் செவி திறக்கப்பட வேண்டும். 2 செவி இருக்கு நமக்கு. அதனாலதான் என்ன சொன்னாரு, காதுள்ளவன். இப்ப காது இருக்கு, ஆனா என்ன செய்யப்பட வேண்டும்? அது கேட்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் காது இருக்கு, ஏன் காதுள்ளவன் கேட்கப்பட வேணுங்கிறாரு? அங்க அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதுங்குது. அந்த எலிசா உடைய அந்த அவனுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுது. அவன் குருடன் அல்ல. அவன் கண்களை எலிசா திறந்த பொழுது அங்க என்ன செய்கிறது? சுற்றியும் அக்கினி ரதம் நிக்குது. அத்தனை பேர் நிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. அவன் கண்களுக்கு என்ன செய்யல? இந்த வேலைக்காரனுடைய கண்களுக்கு அது தெரியல. ஆனா எலிசாவை பார்க்கிறார். அப்ப தேவன் நம்மை பார்க்கிறார். ஆனா நீங்க அவரை என்ன செய்யவில்லை? பார்க்காம உங்க ஆவிக்குரிய கண்ணை திறக்கிற அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்காம மாம்ச கண்ணுல மட்டும் நீங்க எங்கேயோ ஒரு பக்கம் இந்த சொல்லுவாங்க பெராக்கு பார்த்துட்டு இருக்கிறோம்னா என்ன செய்ய முடியாது. நம்ம பெராக்கு மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். அப்படியே மேலே எங்களையும் பார்த்துட்டு தடவி இருக்கலாம். என்ன செய்ய போகிறோம் என்று அறியாதபடிதான் நடந்து கொண்டிருக்கும். அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி. அவர் எப்படி இருக்காராமா? கண்டுபிடிக்கும்படி. அதுக்கு பிறகுதான் தெரியாது இல்லையா? சமீபத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரு? சமீபத்தில் இருக்கிறாங்கிறாரு. அதை நீங்க கண்டுபிடிங்கன்னு பரலோகத்தில் இருக்காரு, இங்கதான் இருக்காரு. இப்போ அவரை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அவர் நமக்குள்ள இருக்கிறாங்கிறார். எப்படி இருக்காரு? பரிசுத்தாவின் ரூபத்தில் இருக்கிறாங்கிறார்.
வேத வார்த்தையோட வசனத்தோட நான் இருக்கிறேங்கிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிறாரா? ஒரு வேத வார்த்தையா இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியா நமக்குள் இருக்காரா என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை தேடி அவரை காண வேண்டும். அந்த கண்கள் தேவன் நமக்கு தர வேண்டும். அதனாலதான் 45ஆம் வசனத்துல பாருங்க, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை வாசிங்க. லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில்தான் பாவ மன்னிப்பு உண்டு. அந்த நாமத்தில்தான் நீங்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அந்த நாமத்தில்தான் மனம் திரும்புதல் உண்டு. அந்த நாமத்தில்தான் சகல தேசத்தாருக்கும் என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் இவைகளுக்கு எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்போ தேவன் நம்ம இந்த பூமியில சாட்சியா வச்சிருக்கார். அந்த உண்மையான சாட்சியா இருக்க, அந்த தேவனை காண, அந்த தேவன் எனக்குள்ளா இருக்கிறார் என்று நாம் அறிக்கை செய்ய நம்மளுடைய கண்களும் இருதயமும் மனதும் திறக்கப்பட தேவன் இரக்கம் பாராட்டுவார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான வேளையிலே நாங்கள் வாசித்து தியானித்து உடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளாகி நாங்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள, அதிலே சொல்லப்பட்ட மகத்துவங்களை, மகிமையான காரியங்களை ஆண்டவரே நீர் அந்த சீஷர்களுக்கு உம்மை குறித்து சொல்லி, ஆண்டவரே அவர்கள் உணர்வில்லாமல் இருந்த பொழுது நீர் அவர்களை விட்டு அப்புறம் போறவரை போற சென்றீரப்பா. ஆனால் அவர்கள் ஆண்டவரே உம்மிடத்திலே வந்து, இதோ சாயங்காலம் ஆயிற்று, எங்களோடு தங்கீர் என்று அவர்கள் வருந்தி கேட்டார்கள் அப்பா. அவரே நாங்களும் ஒரு விஷயம் கூட வருந்தி கேட்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் மீறுதலை மன்னியும் அப்பா. இதோ ஆண்டவரே, இந்த பூமியானது ஒரு இருளுக்குள்ளாய் செல்ல போகிறது கத்தா. இது ஒரு சாயங்கால வேலையாக இருக்கிறது. நாங்கள் அந்த சாயங்கால வேலையின் சத்தத்தை கேட்க, உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள, ஆண்டவரே பாவம் மன்னிப்பு மனம் திரும்புதலும் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அது உம்முடைய நாமத்தில் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் மனம் திரும்பினவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் மனதும் எங்கள் கண்களும் எங்கள் இருதயம் திறக்கப்பட வேண்டும் கர்த்தா. அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு நீர் எல்லாவற்றையும் சொல்லியும் அவர்கள் அறிவில்லாத, உணர்ந்து கொள்ளாத அப்படியாய் இருந்தார்கள். தீமையை அவர்கள் நன்மை என்றும், ஆண்டவரே அக்கிரமத்தை, அநியாயத்தை, பாவங்களை, மீறுதல்கள் அவர்கள் தங்களுக்கு போதும் என்று அதையே ஆண்டவரே அவர்கள் செய்தார்கள் அப்பா. இது இன்றைக்கும் தேசத்திலும் அதே போல காரியங்கள் காணப்படுகிறது. நாங்களும் இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாக்க, அந்த உணர்வுள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், அதை குறித்து அறிந்து கொள்ளத்தக்கதா, எங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நாங்கள் கேட்காதபடி என் தேவனாகி நீர் கொடுக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஏற்ற காலத்திலே மழை வேண்டும், அறுப்பின் காலத்திலே அது செய்ய வேண்டும், இப்படியாய் கேட்டு அவர்கள் நன்மையை மாத்திரம் கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். நாங்களும் ஆண்டவரே நன்மையே வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் நாங்கள் தீமையை செய்யும் பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது கர்த்தாவே. அது எங்களுக்கு ஆண்டவரே அது தடையாய், அது இடையூறுகளை, அது எங்களுக்கு ஆண்டவரே துன்பத்தையே வருவிக்கும் கர்த்தாவே. நாங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் ஆண்டவரே எங்களுக்கு நாங்களே ஆண்டவரே வேதனைகளை, துன்பங்களை வருத்தி கொள்ளாதபடி ஆண்டவரே என்ன கேட்கிறோம், என்ன செய்கிறோம், எதை பேசுகிறோம் என்று அறிந்து உணர்ந்து தேவ கிருபையைத்தான் உடைய வார்த்தையின்படியா எங்களோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி. எங்களை நாங்களே நிதானிக்க இந்த நேரத்தில் உடைய கரத்திலே தாழ்த்து தேவ இரக்கம், தேவ தயவு தொடர்ந்து உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே நாம் தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். கர்த்தர்